நெக்ஸ்ட் பார்த்தனா பெர்னாலிஸ். இப்போ பெர்னாலி இருக்குப்பா, கவலைப்படாத. இப்போ பார்த்தனா பெர்னாலிஸ் பிரின்சிபல். சி நல்லா யோசிச்சு பார்த்தனா, இப்போ டிராப்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப ஃபேமஸ் இருக்கீங்களா யாராச்சும்? ஓகே. ஸோ ஈவன் நம்ம பார்த்தப்ப நான் இது சொல்லுவேன் பார்த்து, இது வந்து கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா, கிர்ச்சாஃப் செகண்ட் லா. அது 12th ல ப்ரோ. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா அண்ட் கிர்ச்சாஃப் செகண்ட் லா இது சொல்லி கொடுக்குறப்பே வந்து கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆச்சு? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். செகண்ட் ஒன் பார்த்தனா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வி. பட் இருந்தாலும் என்னது சிபிஎஸ்சி கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை இந்த கொஸ்டினை பார்த்துருந்தோம். கொஞ்சம் என்ன ஆமாம் சரியா? ஸோ இது வந்து நம்ம ஏகப்பட்ட டைம் பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோன்னா இந்த சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் வச்சாங்க பற்றி, இப்போ அதில் இந்த கொஸ்டின் கேட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் சிபிஎஸ்சி நம்ம நம்ப முடியாது. அப்போ இந்த பெர்னாலி பிரின்சிபல் எதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக வந்துட்டு கேட்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சம்பத்து அமைதியாக இருக்க முடிஞ்ச இரு. நீங்கள் கிளாஸ் நடத்துகிறப்ப இந்த மாதிரி யாராச்சும் சொல்ல வை, அப்போ தெரியும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் இது வந்து ஒர்க் ஆகும். சரி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன? சம் ஆஃப் ஆல் த எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? சம் ஆஃப் ஆல் த எனர்ஜி வந்து என்னவா இருக்கும்? கன்சர்வ்டாக இருக்கும். எந்த பாயிண்ட்ல வேணா பாரு. சரியா? நீ வந்து எந்த சிஸ்டம்ல வேணா உட்காந்து பார்க்கலாம். டோட்டல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? கன்சர்வ்ட். அதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே. சரி, கன்சர்வேஷனுக்கு இந்த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? வெரி குட். சரி விடு, விட்டு தள்ளு. இந்த இடத்துல அட் பாயிண்ட் ஏ இங்க இருக்கிற எனர்ஜி நான் எழுத போறேன். என்னென்ன இருக்கும்? ஹாஃப் எம் வி ஸ்கொயர். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து சம் விஸ்ல போகுது. சரியா? இங்கே வந்து இது வந்து h1 ஹைட் மேலே இருக்கிறதுனால இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? mgh1. ஃபைனல் அந்த சைடு என்ன இருக்கும்? half mv2 square plus mgh2. ஓகேவா? இது இந்த எம்எம்ல கேன்சல் பண்ணதுக்குலாம் எழுதலை. இது இல்லாமல் மேபி வேற என்ன எனர்ஜி இருக்கலாம்? ஸோ இது பார்த்தோன்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தோமா? ஸோ இது கன்சர்வேட்டிவ். மேபி ஏதோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால கூட அதுக்கு ஒரு எனர்ஜி இருந்திருக்கலாம். மேபி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இதெல்லாம் பார்த்தோமா? விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கலாம். சரி, விஸ்கஸ் ஃபோர்ஸு. சரியா? அப்போ ஒர்க் டன் பை விஸ்கஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஒர்க் டன் பார்த்தோமா? இங்கே வந்து மேபி விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கலாமா? அப்போ ஏதாச்சும் ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். அப்போ அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஒர்க் டன் பை சம் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் 1 இன்டூ டிஸ்டன்ஸ். ஏன்னா ஒர்க் டன் வந்து எஃப் இன்டூ டியா? அதே மாதிரி அந்த சைடு நான் எழுதிக்கலாமா? இது எல்லாமே நீ படிக்கணுமா கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை. சரியா? ஓகே. பட் மேபி 3 மார்க்ல டிரைவ் பண்ண சொல்லிடலாம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்னாலிஸ் தியரம். ஸோ இந்த பெர்னாலிஸ் தியரம் வந்து எங்கே அப்ளிகபிள் ஆகும்? ரொம்ப முக்கியம். கண்டிஷன் என்ன? ஐடியல் கேஸ்ல, ஐடியல் ஃப்ளூயிடுக்கு தான் ஒர்க் ஆகும். ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன? இன்கம்ப்ரெசிபிள், நான் விஸ்கஸ். இந்த இடத்துல ஒரு புதுசா இர்ரோட்டேஷனல், தண்ணி உள்ள போயிட்டு இப்படி சுத்திடக்கூடாது. தண்ணி நேரா தானே போகணும். யோசிச்சு பாரு, இங்கிட்டு போன தண்ணி இப்படியே சுத்தி திரும்பி வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? அதான் சொல்றேன், இப்ப சுத்திட்டு வெளியே வந்துடக்கூடாது. ஏன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீங்க சொல்றது இப்படி போயிட்டு இப்படி சுத்திட்டு வருது. நான் சொல்றது சரி, இப்ப நீ நல்லா பார்த்தனா இது வந்து இப்படி சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல அடுத்தடுத்து பாதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா? அப்ப வெலாசிட்டி மாறும்ல, புரியுதா? அந்த இடத்துல டர்புலன்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுமா ஆகாதா? எஸ், வெலாசிட்டி மாறறனால. இப்போ நான் இது எல்லாத்தையும் வால்யூமால டிவைட் பண்ண போறேன். எல்லாத்தையும் வால்யூமால என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒன்ன வால்யூமால டிவைட் பண்ணனா ஃபோர்ஸ் பை ஏரியான்னு வருமா? கொஞ்சம் யோசி. வால்யூம் வந்து a * d ன்னு எழுதிக்கலாம். d கேன்சல் ஆயிடும். அப்ப கரெக்ட்டா? செகண்ட் ஒன் பார்த்தனா மாஸ் பை வால்யூம்.
மாஸ் பை வால்யூம் டென்சிட்டி ஒரு வெலாசிட்டியா ஓகே ப்ளஸ் 2 by A2 னா A2 இங்க A1 னா A1 பிளஸ் கரெக்டா என்னாச்சு பிரச்சனை இருக்கா முகேஷ்க்கு என்ன பிரச்சனை சரி சுத்த வேணாம் சரி இப்போ இது என்ன வரும் ஃபோர்ஸ் பர் ஏரியா ப்ரெஷர் என்னம்மா V1 thank you plus half rho V1 square plus rho G P2 plus half rho V2 square plus rho G H2 இது வந்து நம்ம ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஒர்க் டன் பர் யூனிட் வால்யூம் இல்லைன்னா எனர்ஜி பர் வால்யூம் சரியா எனர்ஜி பர் வால்யூம் ஏன்னா ஒர்க் டன் பர் வால்யூம் தானே பண்ணோம் கரெக்டா இல்லையா இங்க ஒர்க் டனா வால்யூம் எல்லாம் டிவைட் பண்ணேன்னா அப்போ ஒர்க் டன் இது என்னது கைனெட்டிக் எனர்ஜி பர் வால்யூம் கரெக்டா இது என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் வால்யூம் அப்போ நல்லா பாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி பர் வால்யூம் எவ்வளோ எனர்ஜி ஆக்ட் ஆகுது பர் யூனிட் வால்யூம் அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் கான்ஸ்டன்ட் ஏன்னா எல்லாமே பாரு எந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது உன்னோட எனர்ஜி வந்து நீ எந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் சரி கன்சர்வ்டாக இருக்கும் அப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோமா பண்ணலையா நீ வந்து இப்படி தலையாட்டினா என்ன மாஸ் பர் வால்யூம் அப்ப நல்ல பாரு இது எல்லாமே எனர்ஜி பர் வால்யூம் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி பர் வால்யூம் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் வால்யூம் is equal to constant into volume டினாமினேட்டர் அந்த பக்கம் போயிடுச்சு நான் இன்னொரு விதமா இப்போ நீ சொல்ல இப்போ வெயிட் பண்ணு ஒரு வேல்யூ இருக்கு அது கான்ஸ்டன்ட் அது இன்னொரு கான்ஸ்டன்ட்டால மல்டிப்ளை பண்ணது கான்ஸ்டன்ட் தானே கரெக்டா இல்லையா ஏன்னா இப்போ நான் ப்ரெஷர் ஹெட் எழுதுவேன் அப்போதைக்கு தான் எனக்கு யோசிச்சேன் இப்போ பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட் இப்போ நல்லா பாரு ஈக்குவேஷன் என்னது P1 ப்ளஸ் என்னம்மா எழுதணுமா half rho V1 square plus half rho GH rho G H1 equal to some constant என்னடா ஆமா டிஃபரெண்ட் ஹெட்ஸ் இப்போ நான் அதுதான் எழுத போறேன் சரியா இப்போ எல்லாத்தையும் rho G ஆல டிவைட் பண்ணு rho G ஆல டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும் P1 by rho G செகண்ட் டேர்ம் என்ன V square by G V square by 2G இதுக்கு அந்த 1 கரெக்ட்டா போதுமா H1 பிளஸ் ஆக்சுவலாக ஹச்னு எழுதுறத விட இங்கே எல்லாம் கான்ஸ்டன்ட் தானே அப்போ இங்கே ஒன்னில் இருக்க வேண்டாம் இங்கே P1 வேணும் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் கான்ஸ்டன்ட் பை rho G which is constant கரெக்டா சரி நல்லா பாரு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு நான் அதை ரோ ஆல டிவைட் பண்றேன் ரோ கான்ஸ்டன்ட்டா G கான்ஸ்டன்ட்டா அப்போ மொத்த வேல்யூ அது கான்ஸ்டன்ட் தானே இப்போ இதோட பேர் என்ன இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு பத்தியா இது வந்து ப்ரெஷரை டிவைட் பண்ணா இது பேர் வந்து ப்ரெஷர் ஹெட் இந்த செகண்டோட பேர் என்னது velocity yes bro நான் ஸ்மால்ல போடுறது கேபிட்டல்ல போடுறது
இங்க பாரு வெயிட் பண்ணு எதுவுமே மாத்தாம அப்படியே தான் போறீங்க. இங்க பாரு இந்த இதுக்கும் இந்த வீக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல இது பக்கத்துல இருந்தா இருக்கு தனித்தனி ஸ்லைட்ல இருந்தா இல்லையே அது அந்த வீக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னா நீங்க ஏ வந்து அந்த வீ மாதிரி பெருசா போடுங்க. ஏன் பெருசா இருக்கு இது சின்னது இங்க பாரு இந்த இடத்துல நான் பெருசா போட்டிருக்கேன் கரெக்ட் நான் அதை சுழிக்கவே நல்லா ட்ரை பண்ணேன் இங்கெல்லாம் எங்கேயோ சுழிச்சிலாம் வச்சேன் உனக்கு இந்த நல்லா பாரு நான் இங்க இது வந்து கொஞ்சம் பெருசா இது சின்னதா எழுதுனேன் நல்லா பாரு இந்த வீக்கும் இதுக்கும் இது வந்து சுழிக்கலன்னு சொன்னா கூட நான் சின்னதா எழுதியிருப்பேன் இது பாரு இது வந்து சின்னது இந்த இடத்துல நான் பெருசா எழுதுனேன் இந்த பெருசா எழுதுறப்பயே நான் வந்து என்ன சொன்னேன் அவங்களே கேபிட்டல் வி தான் கொடுத்துருக்காங்க அதனால இது பெருசா தான் எழுதுனேன் மற்றது இது பாரு ஸ்மாலா இருக்கு இதுல பாரு இது வந்து ஸ்மால் வி தான் இது ரோ எப்படி எழுதுவோம் இல்ல இங்க ரோ வந்து இங்க இருக்கும் வி வந்து இப்படி தானே எழுதுவோம் நான் அதனால இப்படி எழுதி ரோ வந்து கேபிட்டல் கிடையாது ரோ வந்து கீழே தானே ஒரு லைனுக்கு கீழே அந்த 4 லெட்டர் லைன் எழுதி பார்த்தேன்னா வெலாசிட்டி ஹெட் மூணாவது வந்து ஹைட் ஹெட் சரி அது வந்து இது வந்து ஹெட் ஸ்ட்ரைட்டா ஹெட்னு சொல்லலாம்னு சரி இல்லனா இதோட இன்னொரு பேர் என்ன பொட்டன்ஷியல் ஹெட் இதோட இன்னொரு பேர் என்னது பொட்டன்ஷியல் ஹெட் இது நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் நான் அதான் சொல்ல வந்தேன் இந்த நான் எழுதுறப்ப நான் யோசிச்சேன் முகேஷ் வந்து இது வந்து பெருசா ஏதோ டைமென்ஷன்லாம் பண்ணா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் ப்ரோ அந்த ஹச் வந்து பிரான்ச் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு தெரியும் நம்ம நீ என்ன சேர்க்காத நான் என்னையே சொன்னேன் அண்ணா எதுக்கு எல்லாம் ஹெட்ஸ் வச்சிருக்காங்க ஹெட்ஸ் அது தெரியல யார் வச்சான்னு தெரியல அதனால தான் क्वेश्चनலயே பார்த்தா வெலாசிட்டி ஹெட்னு தான் சொல்லி கேட்பாங்க இப்ப இதோட டைமென்ஷன் என்ன p by rho g ஓட டைமென்ஷன் என்ன பிரஷரோட தான் v ஸ்கொயர் by 2g ஓட டைமென்ஷன் என்ன லெந்த் ப்ரோ h ஓட டைமென்ஷன் என்ன லெந்த் எப்படி சேம் principle of homogeneity என்ன I got it என்ன same quantities with the same dimensions can be added up இப்போ நான் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணிருக்கேன்னா எல்லாத்துக்கும் சேம் டைமென்ஷன் இருக்கணும் இல்ல எங்களுக்கு அதெல்லாம் புரியுற மாதிரிலாம் இல்ல அப்படிங்கிறவங்க சரி பிரஷரோட இது எழுது வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் பிரஷர் m l power -1 t power -2 டென்சிட்டி வந்து m l power -3 கிராவிட்டி வந்து g l t power -2 t power -2 t power -2 கேன்சலா வெயிட் பண்ணு அப்ப எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கோமா ஆமா இல்ல L ஸ்கொயர் எப்படி வரும் LT power -2 எங்க தப்பு பண்ணிருக்கேனா இங்க வேற இங்க கரெக்ட் தான்டா இங்க L அன்னைக்கு உள்ள கரெக்ட் தானே L power +1 நீ இது யோசிச்சு பாரு v ஸ்கொயர் by 2g s is equal to பார்த்தோமா 2as is equal to v square minus u square u square by 2g அப்ப v square by 2g வரும் சரியா அப்ப இந்த இடத்துல ஸ்டாப்பிங் இல்ல நீ வந்து பேசிக் v square minus u square is equal to 2as us 0 ன்னு வெச்சுக்கோ அப்ப v square equal to 2as அப்ப s is equal to v square by 2a a க்கு பதிலா g இருக்கு சத்தியம் அங்க கையை வச்சு எதை பண்ணிக்கிட்டே இரு l ஹைட் வந்து பேசிக்கலி l தான் இல்லனா இங்க பாரு மூணுமே நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்ப மூணுமே டைமென்ஷன் என்னவா இருக்கணும் சேமா இருக்கணும் அப்ப மூணுத்தோட டைமென்ஷன் என்னதான் l தான் புரியுதா யாருக்காச்சும் டவுட் இருக்கா h blank கான்ஸ்டன்ட் கிடையாது velocity head at the place is 20 cm find the velocity head னா என்ன half v square by g இது வந்து 20 ன்னு சொல்லிட்டான் சென்டிமீட்டர் அப்ப 20 by 100 ன்னு போட்டுக்கலாமா v square equal to into 2g into 10 power -2 எனக்கு தேவையில்லை 20 into 20 by 100 20 by 10 இது v square இது v 2 2 meter 2 meter per second கரெக்டா வா
எப்படா டைம் கிடைக்குது பாஸ்கெட் பால்ல விளையாட? ஸ்கூல்லேயே வா. என்னடா டவுட் இருக்கா ரிஃபாத்து? இல்லை ஏதோ கை காமிச்ச. நீ வந்து பிளேயர்ஸ் மாதிரி உட்காரணும்னு சொன்னா ஒன்று யாரையும் டியூஷனுக்கு வருவானு சொல்லி இல்லை நீ வந்து டியூஷனுக்கு வராத. என்னடா எவ்வளோ கத்துவா தெரியுமா? சரி இப்போ வந்து ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ வரைக்கும் ஃப்ளூயிட் மூவ் ஆச்சா? இப்போ ஃப்ளூயிட் வந்து எதில் இருக்கு? ரெஸ்ட். இர்ரோட்டேஷன் தான்டா. ரெஸ்ட்ல இருக்குன்னா ஃப்ளூயிட் எப்படா சுத்தும்? ஃப்ளூயிட் ரெஸ்ட்ல இருக்கு. முக்கிய சுத்துவான். சரி விடு. இங்க பாரு, இங்க வந்து P1 plus rho g h1 equal to P2 plus rho g h2. இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? half rho v square half rho v square கேன்சல். ஏன்? ரெஸ்ட்ல இருக்கப்ப வெலாசிட்டி இருக்க போறதே கிடையாது. கரெக்டா இல்லையா? v1 equal to v2 equal to 0. வெரி குட். இப்போ ஒரு ஹரிசாண்டல் பைப் எடுத்துக்கிறேன். இந்தப்பா இல்ல இப்போ வந்து ஹரிசாண்டல் பைப்ல நம்ம என்ன பார்த்தோம்? சம்பத் ஞாபகம் இருக்கா? ஹரிசாண்டல் பைப்ல ஈக்குவல் ஹைட்ல வச்சா உனக்கு வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இது பைப்பு. ஹரிசாண்டல் பைப்ல வெலாசிட்டி பிரஷர் ஹெட் இதெல்லாம் பார்த்தோம் அவருக்கு முன்னாடி. இல்ல வந்து வெலாசிட்டி எப்படி இருக்கும்? 2 பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? அப்படி வச்சு அது ஹரிசாண்டல், அது வெர்டிகல் பைப் ஆயிரும்ல. கரெக்டா இல்லையா? எஸ் ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோமா? பட் நான் அப்ப நடத்துறப்ப என்ன சொன்னேன்? இன்னும் இந்த பார்ட்டிக்கெல்லாம் சும்மா அதை விட்டுரு, அதுவே விட்டுரு. இல்ல அங்க எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். சரி, ஸோ இப்போ வந்து முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, சப்போஸ் வந்து ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறப்ப அதை பார்த்தோம். இது ரெண்டுமே சேம் ஹைட்ல இருந்தா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. சப்போஸ் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்தா என்ன நடந்திருக்கணும்? தண்ணி மூவ் ஆயிருக்கணும். அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இந்த 2 பாயிண்ட்ல வெலாசிட்டி சேமா இருக்கும்னு பார்த்தோம். ப்ரெஷர் டிஃபரன்ஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? வெரி குட். அந்த ஃப்ளூயிடோட மொத்த கண்டெய்னர் நம்ம ஆக்சிலரேட் பண்ணோம். ஆக்சிலரேட் பண்ணப்ப முன்னாடி எடுக்கிறத விட பின்னாடி ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சு. எஸ், சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட்லாம் பார்த்தோம். பட் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் இந்த மாதிரி பைப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், அண்ட் ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகுது. ஃப்ளூயிட் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பா என்ன உனக்கு தெரியும்? இல்ல ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால ஃப்ளூயிட் மூவ் ஆகுது. இங்க பாரு, இந்த பாயிண்ட் வந்து h1 ஹைட்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட் வந்து h2 ஹைட்னு வச்சுக்கோ. பேசிக்கலி h1 is equal to h2. ஏன்னா சேம் ஹரிசாண்டல் பைப்ல எடுத்திருக்கு. அப்ப இந்த இடத்துல இது ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல இருக்கா, அதனால இது பேர் ஹரிசாண்டல் பைப்னு எடுத்துக்கலாம்ல. இப்போ நல்ல இந்த இடத்துல ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்காதா? சரி விடு. a1 v1 equal to a2 v2. கரெக்டா இல்லையா? a1 v1 equal to a2 v2. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பாயிண்ட்ல வெலாசிட்டி சேமா இருக்குமா இருக்காதா? சேமா. இங்க ஏரியா அதிகம், இங்க ஏரியா சின்னது, மூவ் ஆகல. சரியா? இங்க ஏரியா அதிகம், இங்க ஏரியா கம்மி. அப்ப இங்க வெலாசிட்டி அதிகமா இருக்குமா கம்மியா? கம்மியா இருக்கும். அங்க வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அப்ப இந்த ஹரிசாண்டல் பைப் ப்ராப்ளம்னு சொல்லிட்டானா எது பேசிக்கலி 0 ஆக போகுது? ஹரிசாண்டல் ஹெட். ஞாபகம் இருக்கா? மொத்தம் 3 எனர்ஜி பார்த்தோம். ஒன்னு பிரஷரு, கைனெட்டிக் எனர்ஜி, இன்னொன்னு பார்த்தோன்னா பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் டர்ம் 0. ஏன்? சேம் ஹைட்ல இருக்கு. அப்ப என்னோட P1 plus half rho v square equal to P2 half rho v2 square. இந்த இடத்துல நான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. நல்லா பாரு, இது கான்ஸ்டன்டா வரணும்னா இந்த டேர்ம் சின்னதா இருந்தா இந்த டேர்ம் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். கரெக்டா இல்லையா? இந்த டேர்ம் சின்னதா இருந்தா இந்த டேர்ம் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். கரெக்டா இல்லையா? புரியுதா? வெரி குட். அப்ப வெலாசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா பிரஷர் அங்க எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோ தயவு செய்து. இதை வச்சுதான் நம்ம அடுத்தடுத்து போவோம். சரியா?
ஏன்னா ப்ரெஷர் எந்த இடத்துல கம்மியா இருக்கோ அந்த இடத்துல தானே பார்ட்டிகல் வேகமா மூவ் ஆகி வருவாங்க. கரெக்டா? ஆனா இங்க வாட்டர் மூவ் ஆகுதா இல்லையா? ஆமா பாபா, வாட்டர் மூவ் ஆகுது. சரி, இப்போ இது கேள்விப்பட்டிருக்கியா? இந்த இதுல சொல்லுவாங்க பார்த்தியா, மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தியா, வங்க கடலில் காற்று அழுத்தம் குறைவா இருக்கு, தாழ்நிலை டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ எங்க ப்ரெஷர் கம்மியா இருக்கோ பார்ட்டிகல்லாம் அங்க வேகமா போகும். கரெக்டா? எஸ், புயல் வந்து அதனால தான் வரும், மழை வந்து அதனால தான். படிச்சிருக்கீங்களா? வாழ்த்துக்கள். பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கனால கடல்ல இருக்க தண்ணி அந்த அதுக்கு வந்து அப்படி இழுத்துட்டு வரப்ப தண்ணியை சேர்த்து இழுத்துட்டு போகும், அது வந்து அப்படி போறப்ப டிராப் பண்ணிட்டு போயிடும் எங்கேயாச்சும். மான்சூன்னா மழை, ரெயின் தான் மான்சூனு. ரெட்ரீட்டிங் மான்சூனா? படம் நான் படிச்ச அளவுக்கு நீங்க படிக்கலடா. ரெட்ரீட்டிங் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று. இல்ல, உங்களுக்கு நடத்தின அதே ஜெயராசர் தான் எனக்கும் நடத்தினாரு. யார்? ஓ, அந்த லைப்ரரி சாரோட வைஃப். வெரி குட். ஒரு வருஷம் வந்து கேன்டீன் ஓனர் இருப்பாங்க, அடுத்த வருஷம் சோஷியல் மேம். என் சேனல் அவங்க பார்க்க மாட்டாங்க, தைரியம். இமெயில் ஐடி தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இப்ப மெடிக்கல் ஆயிட்டாங்க. இவரு PhD முடிக்கிற டாக்டர் வேற, நர்ஸா இருக்கிற டாக்டர் வேற. PhD முடிச்சிட்டு நர்ஸ் ஆக கூடாதுடா, இதெல்லாம் தப்புடா. சரி, நான் கூட தான் மாத்துவேன். என்னடா நான் உண்மையா தானே சொன்னேன். அவர் வந்து அபி வா தம்பி உன்னெல்லாம் கூட்டு போனேன்ல. சரி, இப்ப இங்க வெலாசிட்டி எங்க அதிகமா இருக்கும்? இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி அதிகமா, இங்க அதிகம். ஓகே, அப்ப இங்க வெலாசிட்டி கம்மியா, பிரஷர் அதிகமா இருக்குமா? இங்க கரெக்டா? வெரி குட். அப்ப வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் கம்மினா பிரஷர் அதிகமா இருந்திருக்குமா? லேட்டரா வந்து என்னாச்சு? பிரஷர் கம்மி. அப்ப பிரஷர் வந்து இங்க பிரஷருக்கும் எக்ஸ் கிராஃப் வந்து இது கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து பிரஷர் அதிகம், அப்புறம் பிரஷர் வந்து கம்மி. கரெக்டா இல்லையா? ஏன் ஊஞ்சில என்னடா பாக்க? எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பாப்பா, இங்கல நீங்க மூவ் பண்ணிருக்கோம். சரியா? இந்தடா, அதாவது அங்க பாருன்னு சொன்னா அப்ப என்னைய பாப்பான், இங்க பாருன்னு சொன்னா அங்க பாப்பான். அதுதான் திரும்பி மத்தியானம் என் உயிர் எடுத்துட்டான்னு தெரியுமா? ஒரு பாட்டு பாடி 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 எனக்கு. வாட்டர் இஸ் இன் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அலாங் a horizontal pipe போதும் வித் நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் என்ன? ஒரு இடத்துல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகம், இன்னொரு இடத்துல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கம்மி. At a point in the pipe where the area of cross section is 10 centimeter power 10 centimeter power -2. ஓகேவா? the velocity of water கொடுத்துட்டாங்க, பிரஷரும் கொடுத்துட்டாங்க. நல்லா பாரு, இங்க ஏரியா வந்து 10 centimeter power -2. என்னடா பிரச்சனை? வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, இந்த ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க. அப்ப அதை வச்சு நீ இந்த இடத்துல ப்ரெஷரும் இந்த இடத்துல இருக்க வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் இது வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண போறேன். A1 V1 equal to A2 V2. ஆனால் பிரச்சனை என்ன? ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஏரியா நம்மளுக்கு தெரியாது. ஃபென்டாஸ்டிக். ஸோ எனக்கு இந்த இடத்துல பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க வெலாசிட்டியும் தெரியல, எனக்கு ஏரியாவும் தெரியல. அந்த இடத்துல இருக்க ஏரியா மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ப்ரெஷரும் கொடுத்து வச்சிருக்கேன். சரி பாப்போம். இல்ல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இந்த இடத்துல 5ன்னு சொல்லியிருக்கான். அவன் கொடுத்துருக்கான், நான் என்னடா பண்ணுவேன்? என்னமோ நான் தான் இந்த கொஸ்டின்ல உட்காந்து இது பண்ற மாதிரியே. சரி, கொஸ்டின் வந்து நம்ம ஃப்ரேம் பண்றோம்னு வச்சுக்க, அதில் இருக்க ஃபிசிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். சும்மா வந்து ஈஸியான வேல்யூ கொடுக்குறேன் அதுக்காக நிறைய தப்பான கொஸ்டின்ல வரும். ஈவன் நீட்ல 2016 வந்து இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க, கெப்பாசிட்டர் இருக்கும். இது எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கு? இந்த இடத்துல வந்து ஒரு K1 இருக்கும், இந்த இடத்துல K2, இந்த இடத்துல K3, இந்த இடத்துல K4னு ஒரு கொஸ்டின் இருக்கும் பத்தியா கெப்பாசிட்டன்ஸ்.
இது வந்து கெப்பாசிட்டர்ல இருக்கிற டைஎலக்ட்ரிக்கோட பேரலல் கம் சீரிஸ் கனெக்ஷன். யாருக்குமே தெரியல இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? ஆன்சர் கூட 2/k ஈக்குவல் டு 1/k1. ஏய் சம்திங் லைக் திஸ் இப்படி வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 3/k1 + k2 + k3 டிவைடட் பை 2/k1 இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது பார்த்தோன்னா நீ ஃபிசிக்ஸாக யோசிக்கிறப்ப அது வந்து தப்பான ஒரு கொஸ்டின், பட் கொடுத்துருந்ததுனால நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ பாரு இந்த இடத்துல ஏரியா வந்து 5ன்னு கொடுத்துட்டோம். அப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த 5ம் 10 வச்சுக்கிட்டு நீ வெலாசிட்டி கண்டுபிடி. A1 V1 ஈக்குவல் டு A2 V2ல எனக்கு உனக்கு ப்ரெஷரு தேவையில்லை, கண்டுபிடி. ஓப்பன் 1/2 வருதா? இல்ல 2ன்னு வருதா? வெலாசிட்டி என்ன வருது? சால்வே பண்ணல. ஏரியா தான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாரு, போர்டில் தான் மார்க்கிங் கூட கிடக்குது. ஏரியா வெலாசிட்டி மார்க்ல இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ நீ கண்டுபிடி. என்ன பாப்பா? மைக்ரோ செகண்ட்ஸா? சரி, அது நீ ஈவன் இதை வந்து நீ சென்டிமீட்டர் பவர் -2 மீட்டர் பவர் -2 மாத்திரேன்னா இங்க என்ன மேடம் வரும்? 2 மீட்டர் பர் செகண்ட் தான் வரும். கரெக்டா பாப்பா? ஓ இது தப்பு இல்லையா? தேங்க்யூ மேடம். எஸ், அவ சொல்றது கரெக்ட். நான் வந்து தப்பா எடுத்துக்கிட்டேன், வந்து சென்டிமீட்டர் மீட்டர் மாற்ற சொன்னான். இந்த இடத்துல அதனால தான் நானும் வாசிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேனோ தெரில. எப்படியும் மல்பிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா ப்ளஸ் இருக்கும், ஏன்னா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே பார்த்தோன்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எஸ், ஆன்சர் என்ன வருது? அந்த சென்டிமீட்டர் வந்து மீட்டருக்கு மாத்திரன்னு சொன்னால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, நீ மாற்றாமலும் பண்ணலாம். எப்போ மாற்றணும் எப்போ மாற்றக்கூடாதுன்னு எப்படி தெரியும்? 2 சைடு இருக்குது, கேன்சல் அவுட் ஆகுமா ஆகாதா? அப்போ A1 V1 யூனிட்டே இருக்காதா? 1000 எப்படி? ஏரியா ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஏரியா வந்து 10ன்னு வச்சுக்கோ, இல்லைனா செகண்ட் எடுத்துக்கிறேன்னா ஓகே. செகண்ட் ஒன் 10, 1 V1 இது வந்து 5, இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா V1ஓட வேல்யூ என்ன? 2 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ எனக்கு 2ங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ப்ரெஷர் வேணும், சொல்லு. இப்போ எனக்கு ப்ரெஷர் வேணும். ப்ரெஷருக்கு ஃபார்முலா தெரியுமா? இது வந்து ஹரிசாண்டல் பைப்பா. இங்கே வந்து என்னது 2, இது வந்து 1. இங்கே ப்ரெஷர் வந்து 1000 பாஸ்கல். இங்கே ப்ரெஷர் எவ்வளோன்னு உனக்கு தெரியாது. P1 + ½ rho V1 ஸ்கொயர் P2 + ½ rho V2 ஸ்கொயர். கரெக்டா? ஆமாம், ஹரிசாண்டல் பைப்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரீம் லைன் ஹரிசாண்டல் பைப். அப்போ ஹைட்டை விட்டு தள்ளு. இன்னைக்கு ஃபுல்லாக பெர்னாலிஸ் தான் மெயினாக போகுது. சால்வ் பண்ணுங்கடா, என்னடா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? இதுக்கு தெரியாம கூட ஆன்சர் 1000 வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவன் 4 தடவை சொல்லுவான். அப்பயே சொன்னேன்ல, எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அது அப்படிதான் ப்ரோ. ரோ வந்து என்ன வாட்டர்னு சொல்லிட்டான். பிரஷர் 1 தெரியாது, ½ இது பேசாம அந்த சைடு கொண்டு போயிருவோமே. P2 வந்து என்ன வருது? 2000. இல்லடா 1000 கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். இது சம்பத் பண்றது சிம்பிள் மேத்ஸ். அவனை மத்தியானம் வச்சுக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். இல்ல அது பேர் என்ன இங்கிலீஷ்ல? என்ன
அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆச்சரியக்குறி. இவன் அதுக்கு முன்னாடி எதுவும் சொன்னான். அந்த அப்போஸ்ட்ரோஃபில இருந்துச்சு ப்ரோ. என்ன பண்ணது அப்படி? நல்லா வரீங்கடா. சரி 2000 plus 500 v2 minus v1 என்ன 1 square minus 2 அப்ப 3 சம்பத் இல்லடா. சாவடா தப்புடா 500 போடா தப்புடா. ஐயோ இங்க பிளஸ் வெயிட் பண்ணுடா. பெருசா தப்பு பண்ணிருக்கேன். v2 minus v1 the whole square 4 minus என்ன நல்ல பாரு. v2 என்ன 1 v1 என்ன 2. என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இது பாஸ்கல்ல தானே இருக்கு. பாஸ்கல் ஏதாச்சும் மாத்துனியா? விடு. P1 plus half rho V1 square equal to P2 plus half rho V2 square. நான் P1 வேணும் அப்படின்னா P2 plus half rho காமன் எடுத்தா எப்படியோ பண்ணிருக்காது தப்பு. இதுல எங்க தப்பு பண்ணா என்ன உனக்கு? கரெக்டா? இதோட வேல்யூ வந்து 2000 क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. டேய் என்ன இங்க பாரு. half rho v2 square. v2 என்ன 1 v2 1 v1 2 அங்க இது 5 ஓ பிரஷ் ஏரியா 1 இல்ல நான் கரெக்ட்டா? அப்ப 500 into 1 அப்ப 500 minus 500 into 4 2000 ஏனா இங்க 2 இருந்துச்சா 2 ஸ்கொயர் பண்ணா 4 4000 by 2 2000 திருப்பி அதே ஆன்சர் தான். சரி 200 போட்டேனா. थैंक यू. ஆன்சர் அது ஏதோ எங்க மிஸ்டேக் விட்டுருக்கேன்னு தெரியுது. நான் என்ன சம்பத்து ஒழுங்கா உட்காரு. ஏய் இரு உள்ளே என்னடா தனியா உட்கார வச்சாலும் தனியா பேசிக்கிட்டு இருப்பா. v2 into 2 into உள்ளே யாருக்கு டவுட் இருக்கா? இந்த क्वेश्चन இன்னொரு தடவை சொல்லணுமா? இந்த क्वेश्चन ஒரு தடவை சொல்லணுமாமா? இதுக்கு முன்னாடி இருக்க क्वेश्चन ஓகே. சரி இங்க பாரு. ஒரு நான் விஸ்கஸ் லிக்விட் இருக்கு. it is flowing through as shown in the figure. இங்க பார்த்தனா இது ஏரியா வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னா வெலாசிட்டி டேய் ஏரியா அதிகம்னு சொன்னா வெலாசிட்டி என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். வெலாசிட்டி கம்மினா பிரஷர் அதிகம். இது நீ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இங்க பாரு. இங்க ஏரியா சின்னதா இருக்கா? அப்ப வெலாசிட்டி அதிகமா இருந்தா பிரஷர் கம்மியா இருக்கும். சரியா? அப்ப ஸ்டார்டிங்ல பாரு வெலாசிட்டி கம்மினா பிரஷர் அதிகம். இந்த கிராஃப்ல ஸ்டார்டிங்ல பிரஷர் அதிகமா இருக்கணும். போக போக பிரஷர் என்ன ஆகணும்? கம்மி ஆகணும். ஸ்டார்டிங்ல கம்மின்னு சொல்லியிருக்கான். அப்ப இது தப்பா? இங்க மொத்தமா என்ன சொல்லிட்டான்? பிரஷர் கான்ஸ்டன்ட். என்ன பிரச்சனை உனக்கு? அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல பிரச்சனையா? ஸ்பெல்லிங் சொல்லு. இங்க பாரு கம்மி ஆகுது அதிகமாகுது திரும்பி கம்மியாகுது. இது வந்து தப்பு. புரியுதா? நீ எதுவுமே கவனிக்கிறதுல கைய தூக்கிக்கிட்டு இருக்க மாட்ட போற எக்ஸாம்ல. புரிஞ்சா? சம்பத்து நீ படிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நல்ல இந்த மாதிரி ஒரு பைப் क्वेश्चन சரியா? இப்ப பார்த்தனா நீ சொன்ன பத்தியா இது பார்த்தனா வெர்டிகல் மாதிரி ஆயிருச்சா? வாட் இல்ல வெர்டிகல் வெர்டிகலா இருக்க போது தண்ணி. ஸ்டார்டிங்ல இங்க இருக்கிற ஏரியா பாரு. இங்க இருக்கிற ஏரியா வந்து அதிகம், இங்க இருக்கிற ஏரியா கம்மி.
A naught A நாட் V நாட் இங்க வந்து A A B V. சரி இது பாரு, இது நான் உனக்கு டெரிவேஷன் மாதிரி கொடுத்துட்றேன். பட் இதோட ஃபைனல் ரிசல்ட் வச்சு நீ கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாரு, நான் சப்போஸ் இதான் என்னோட கிரவுண்டுன்னு வச்சுக்கிறேன், சரியா? இந்த இடத்துல ஆக்ட் ஆக போற ப்ரெஷர் வந்து P நாட்டா, இங்க வந்து ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் என்னது P நாட். நல்லா பாடுற, நீ வந்து ப்ரெஷர் எப்போ சேஞ்ச் ஆகும்? ஒரு கண்டெய்னருக்குள்ளார மேலே தண்ணி இருக்கு, கீழே தண்ணி இருக்கு. இங்கே பார்த்தனா இங்கேயும் காற்று தான் வந்து பட போகுது, இங்கே வந்து காற்று தானே படும். கரெக்டா இல்லையா? சரி, ப்ரெஷர் எப்போ சேஞ்ச் ஆகும்? இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும். கரெக்டா இல்லையா? ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளாக தான் எடுத்துக்க போகிறேன், அது நீங்கள் கவலைப்படாத. இப்போ வந்து இந்த இடத்துல பாரு, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி யூஸ் பண்ணலாமா? கரெக்டா இல்லையா? A நாட் V நாட் ஈக்குவல் டு A இன்டூ V, இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன, பெர்னாலிஸ் பிரின்சிபல் அப்ளை பண்ணலாமா? என்ன மேடம்? இல்ல நாங்க ஏரியா டிஃபரண்டா இருக்கப்ப பிரஷர் மாறாது. ஏரியா இங்க மேல அதிகமா இருக்கு, கீழ கம்மியா இருக்கு. இல்லடா, நான் சொல்றது உள்ள இருக்க பிரஷர் ஏரியா இல்ல, நான் சொல்றது வெளியே இருக்க பிரஷர். வெளியில ஆக்ட் ஆக போற பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷர். அப்ப நல்லா பார்த்தனா இங்க போட்டனா P நாட் பிளஸ் half rho V ஸ்கொயர். சரி, இங்க வேணா V நாட்னு கொடுத்தனால V நாட் வச்சுக்கிறேன், V நாட் வச்சுக்கோ. இது வந்து ஈக்குவேஷன் முடியும், அது வர வரைக்கும் உனக்கே புரிஞ்சிடும். நல்லா பாரு, ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருக்கா, அப்ப rho GH ஈக்குவல் டு கீழே இருக்க ப்ரெஷர் P நாட் பிளஸ் half rho V ஸ்கொயர் பிளஸ் rho GH வந்து 0. ஏன்? ஏன்னா நான் இந்த இடத்துல தான் எனக்கு என்ன அசியூம் பண்ணிக்க பொட்டன்ஷியல் 0. அப்போ அங்கே H இல்லாதனால அது 0 ஆக போகுது. வெரி குட். P நாட் கேன்சலா? இப்போ நல்லா பாரு, நான் எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனை? நீ பாரு, அடிஷன்ல இருக்குடா, கேன்சல் ஆகாதுடா. எது எதுடா? கொஞ்சம் மேத்ஸ் படிச்சுட்டு வாங்க. ரோ கேன்சல் இரு வரேன், அடுத்த ஸ்டெப்ல ரோ கேன்சல் பண்ணிக்கலாமா மொத்தது காமன் எடுத்துட்டு? அப்ப நல்லா பாரு, இந்த மாதிரி ஈக்குவேஷன் எங்கேயாச்சும் வாழ்க்கையில பார்த்திருக்கியா? U square plus 2AS is equal to V square. நல்லா பாரு, ஆப்ஜெக்ட் வந்து மேலே இருக்குது, கீழே வரப்போகுது. கரெக்டா இல்லையா? ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கிற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து சம் V நாட். ஆப்ஜெக்ட் இங்க வந்துருச்சு, இங்க வெலாசிட்டி V. அப்ப நான் இதை V ஸ்கொயர் மைனஸ் V நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2GHன்னு எழுதுவேனா? அதே ஈக்குவேஷன் இங்க வந்திருக்கா? ஸோ சேம் ஈக்குவேஷன் கண்டினியூ இருக்கு. அதனால Equation of continuity. இது வந்து ஃப்ரீ ஃபால், தண்ணி வந்து கீழே விழுக போகுதுல எர்த்துக்கு, எர்த்து வந்து அட்ராக்ட் பண்ணுமா, அந்த ஈக்குவேஷன். அப்போ நீ எந்த கஷ்டமும் படாமல் ரெண்டாவது ஈக்குவேஷன் எது யூஸ் பண்ணணும்? V நாட் ஸ்கொயர் பிளஸ் 2GH ஈக்குவல் டு V ஸ்கொயர். இப்போ வந்து அவங்களே எல்லாமே கொடுத்துருக்காங்க பாரு, A நாட் AH இதெல்லாம் கொடுத்துருக்கான். அப்போ வெலாசிட்டி V எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணு. ஏன்னா நல்லா பாரு, எனக்கு V கேட்குறான், V நாட் கொடுக்கல. கரெக்டா இல்லையா? V நாட் பிளஸ் 2GH தான் நான் V ஸ்கொயர் போட முடியும். இப்போ வந்து A நாட் இருக்குது, V நாட் இல்லை. கரெக்டா? வெயிட் பண்ணு, அதை வச்சு என்னது பண்றது? வாட்டர் ஃப்ளாஸ். ஓகே, ஆமா, இங்க V நாட்டும் கொடுக்கல, V கேட்குறான். ஹைட் கொடுத்துட்டேன் 2 மீட்டர்னு. சரி, இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி தான் பார்ப்போம். A நாட் 4, V நாட் தெரியாது, ஈக்குவல் டு இது வரேம்மா. அடுத்து இந்த வேல்யூ என்னது? 1 இன்டூ V. கரெக்டா? ரெண்டு வேரியபிள் இருக்கு, ரெண்டு ஈக்குவேஷனும் தானடா இருக்கு. அப்ப நல்லா பாரு, இங்கல இருந்து நான் V 4 V நாட்னு போடலாம். பட் என்கிட்ட அவங்க V தான் கேட்குறாங்க. அப்போ பெட்டர் என்ன? V நாட் இஸ் ஈக்குவல் டு V பை 4. அதுதான் நான் V தான் கேட்குறேன். அப்போ நான் V நாட்டுக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர். சப்ஸ்டியூட் பண்ணு.
V0 square. V square by 16 plus 2G into 2. 2 into 10 into 40. V0 square by 16 plus 2 into G. G வந்து 10, height வந்து 2 is equal to 2 into 10 into V0. வெயிட் பண்ணி, இது V square by அங்கே V square வருமா? V square. இது அந்த சைடு கொண்டு போயிரு. எது 40 equals to V square minus V square. 40 equal to V square. அப்ப என்ன 15 by 16 வருமா? 40 into 6. 16 into 40 நீ வந்து 15 into 2 into 2 னு எழுதிக்கலாமா? 2 into 10 10 by 15. கரெக்டா? is equal to D square. D square bro. 2 by 3 னு கூட வச்சுக்கோ இத. இது வந்து V ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணு. 15 எப்படி நான் வந்துச்சு? அந்த மைனஸ் 40 வந்து நான் 2 into 2 into 10 னு எழுதுனேன். இங்க இருக்கிற 15 இங்கிட்டு வந்துருச்சு. அப்ப புரிஞ்சுச்சு. இது வந்து 4 into 2 0.66 இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரி பேசாம வந்து மல்டிப்ளை பண்ண ஸ்ட்ரைட்டா. 16 into 2 என்ன? 32 into 2 64 into 2 128 128 by 3 என்ன? 128 by 4. சரி அப்ராக்சிமேட்லி சொல்லு. 42.66 வரும். இதுக்கு ரூட் எடு. root அப் Root 42.6. ஆன்சரை பார்த்து சொல்லு இப்ப. No, 2.5. சப்புன்னு வந்து ரெண்டு பேரும் அடிப்பேன். 0.5 bro. 2.5. நல்லா பாரு 42 இருக்கு, 36 விட பெருசு. Yes. 36 ஓட ரூட் எவ்வளோ? 6. 79 ஓட சின்னது. 70 49 ஓட சின்னது. 49. புரியுதா? அப்ப இதெல்லாம் சும்மா நீ கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன்னா ஸ்ட்ரைட்டா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். Descriptive type bro. இது வந்து இது வரைக்கும் நீட்ல கேட்டது இல்ல. ஆனா உங்களுக்கு எப்படினா क्वेश्चन கேட்பாங்க? உங்க சார்ட்ட போய் கேளு. வாட்டர் ஃப்ரம் அ டேப் எமர்ஜஸ் வெர்டிகலி டவுன்வர்ட். இருங்க, அப்படிதான் ஃபைனல். என்னம்மா? இது சிம்பிளா எதுவுமே இல்லை. சரி, வாட்டர் ஃப்ரம் அ டேப் எமர்ஜஸ் வெர்டிகலி டவுன்வர்ட். இட்ஸ் இனிஷியல் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த டேப் இஸ் இவ்ளோ. அஸ்யூம் தட் pressure is constant throughout the stream. pressure வந்து கான்ஸ்டன்ட். அப்ப PP கேன்சல் ஆயிரும். ஓகே, the cross section area of the stream 0.15 meter below. கீழே இருக்க போற ஏரியா எவ்வளோன்னு கேட்குறாங்க. நல்லா பாரு, மேலே வந்து இந்த மாதிரி இருக்க போது ஷேப், கீழே வரப்ப இப்படி இருக்கும். இந்த ஹைட் எவ்வளோனா 0.15. கரெக்டா? மீட்டரானா? 0.15 மீட்டர் தான் சொல்லியிருக்கான். வாட்டர் எமர்ஜஸ் ஃப்ரம் டாப் ஆஃப் த டவர் வெர்டிகலி டவுன்வர்ட். ஸ்டார்டிங்ல வந்து உனக்கு வெலாசிட்டி கொடுத்துட்டான், ஸ்டார்டிங்கோட ஏரியாவை கொடுத்துருக்கான், starting velocity starting area. ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. Next velocity. A1 V1 A1 V1 equal to A2 V2. equation of continuity. A1 என்ன? 10 power minus 4 into 1. அப்ப 10 power minus 4 equal to A2 V2. நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்? இங்க V1 அதிகமா இருக்குமா இல்ல V2 அதிகமா இருக்குமா? V2 V2. அப்ப V2 ஓட வேல்யூ பார்த்தனா 10 power minus V1 ஸ்கொயர் பிளஸ் 2GH. அப்ப இங்க 10 power minus 4 ஸ்கொயர் பண்ண 10 power minus 8 பிளஸ் 2 into 10 into height எவ்வளோ? 0.15. நான் கரெக்டா தான் பண்றேனா இல்ல? வெலாசிட்டி எங்க வந்தனே கொடுத்தான். எப்படி bro வந்துச்சு? எது இதுவா? இது வந்து 9th இருக்கும் பாத்தியா? V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர்னு. இது வந்து V வந்து 1 ன்னு கொடுத்திருக்க. அப்ப 1 ஓட ஸ்கொயர். நான் லூஸ் தனமா எது எழுதிருக்கேன். ஓகே, அது வந்து ஏரியா. இத மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? 20. இது 1.5 into 2 போட்டா 3. அப்ப 1 plus 3. அப்ப V2 ஸ்கொயர் வந்து 4. plus or minus 2. வெரி குட். ஏரியா வந்து நான் நெகட்டிவ் என்ன? தண்ணி வந்து கீழே வரதுக்கு வேணா மேலே போகும். பைப் ஓப்பன் பண்ண தண்ணி மேலே போகும்.
Mathematically, bro. ரிச்சர்ட் ஃபெய்ன்மேனோட Cannot be negative, so we can neglect. இங்க வேற the value. ரிச்சர்ட் ஃபெய்ன்மேனோட ஒரு கோட் இருக்கும், மேத்ஸை ஃபிசிக்ஸை ரிலேட் பண்ற மாதிரி. சரியா? அந்த கோட் முடிஞ்சா படிச்சு பாரு. எனக்கு அந்த கோர்ஸ்லாம் இல்லடா நீங்க அன்னைக்கு ஒரு லெக்சர்ல சொன்னீங்க சொல்ல, அவங்களோட எனக்கு கோட் சொல்லுங்க. எனக்கு 10 power -4 equal to A2 into V2. கடைசி ட்விட்டர்ல 2018 தான் அந்த ட்விட்டர்ல போட்டார் அவர். அவனா ஏதோ போட ஓ அவர் இப்போ உயிரோட இருக்காரா? இந்த 2 ஆல டிவைட் பண்ணிரு. 10 ரைமன் ஓ ஓகே ஓகே 10 power 5 to 10 power -5 ஓகே புரிஞ்சுச்சா நியர் தேரியா எப்படி பேசாம பாருங்க நான் என்ன பேசுறேன்? physics is to maths is சாரி மாத்திருக்கேன் நான் Yes. நீங்க நான் ஜோரா star இல்ல star is to star ப்ரோ ஸ்டார் நான் பார்த்திருக்கேன் இது. போறோம் physics சரி. air ஆ அது சொல்லுங்க தெரியல, மறந்து போச்சு. air streams question time in Richard Feynman. An air stream horizontally past an aeroplane. சரி, இது வந்து aeroplane question. சரியா? the angle of elevation of an aeroplane from the ஏரோப்ளேன் எப்பயாச்சும் பாத்துருக்கீங்களா எப்படி இருக்கும்ட்டு? ஃப்ளைட் வேணும்னா விங்ஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க, பாத்துருக்கியா? Physics is like doing dash dash dash. அது பார்த்திருக்கீங்களா? purpose is something else, but the fun is real. Still you do it. Okay. Air stream horizontally past in an டேய் போதும்டா. ஏரோப்ளேனோட விங்ஸ் சைடுல ஆ. இப்படி வரும் நம்மளுக்கு நான் சொல்றது அந்த கர்வை மட்டும் சொல்றேன். சரியா? சரி, இப்போ ஏரோப்ளேன் விங்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீ பறவை இருக்கு பாத்தியா, அந்த விங்ஸோட கிராஸ் செக்ஷன் அவ முள்ளிக்கிற எங்கிட்ட ஏரோப்ளேன் விங்ஸ் இருக்கு. நான் சொல்றது கிராஸ் செக்ஷன், சைட்ல இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோ. சைட்ல இருந்து பார்க்க இப்படி இருக்குமா? இப்படி சரி, லேசா இப்படி இருக்கும். பிரின்சியா நான் உனக்கு அனுப்பிடுறேன். பிரின்சியா அமைதியா உட்காரு. சரியா? சரி, இது எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரெஷர் டிஃபரன்ஸை கிரியேட் பண்றதுக்கு. ஏரோப்ளேன்ஸோட விங்ஸ்ல ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப வெடிச்சிராதா? what? ப்ரெஷர் டிஃபரன்ஸ், இந்த மேல இருக்கிற விங்ஸும் கீழே இருக்கிறதுக்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, விங்ஸுக்கு மேலே கீழே, அதான் சொன்னேன், ப்ரெஷருக்கு மேலே. இந்த விங்ஸ் எங்க ப்ரோ இருக்கும்? சைடுல அண்ணா இது அது பேஸ் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். yes. சரி, இங்க வர அது இப்படி இருக்காதா? இங்க வர இப்படி இருக்குமா சம்பத் பாக்குறதுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து? நான் இந்த விங்ஸை தான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓ அந்த விங்ஸ் வந்து நீ லேசா இப்படி இருக்கும். லேய் சரி, நல்லா பார்த்தனா இது எதுக்காக இப்படி பண்றாங்க? சரியா? இது எதுக்காக இப்படி பண்ணுவாங்கன்னா, 2 பாயிண்ட்களோட ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கணும். கீழ தள்ளும். நல்லா பாரு. சப்போஸ் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன் கீழே அதிகமா இருக்கு, ஓகேவா? அப்ப காத்து என்ன பண்ணும்? மேல இருக்க காத்து ப்ரெஷர் கீழே என்னது? அதிகம். அப்ப கீழ இருந்து காத்தெல்லாம் எங்க போகும்? அப்ப கீழ இருந்து காத்து மேல போகுதுன்னு இந்த விங்ஸ் மேல தள்ளுமா தள்ளாதா? கரெக்டா? அப்ப இந்த காத்து மேல போகுதா? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கு, கீழே ஒரு ப்ரெஷர் மேல ஒரு ப்ரெஷர். அப்ப ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னா இங்க ஒரு ப்ரெஷர் இருக்குது P2. இப்ப ப்ரெஷர் வந்து இங்க அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? காத்து வந்து ப்ரெஷர் காத்து மேல தள்ளுமா? அப்ப இந்த விங்ஸ் மேல தள்ளுறது ஃப்ளைட்டால ஈஸியா மேல இருக்க முடியும். இதே வந்து நான் உல்டாவா போட்டேன்னு வச்சுக்கலாம், கீழே வரும். சரி, இப்ப நீ வந்து ஃபேன் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ. உன் ஃபேன்ல பார்த்தனா காத்தை வந்து கீழே தள்ளுறதுக்காகவும் ஃபேன் வந்து இப்படி இருக்காது, ஒரு சைட்ல இருந்து பார்த்தனா இந்த இதை மட்டும் லேசா இப்படி மடக்கி இருப்பாங்க. இப்படி போயிட்டு இப்படி இருக்கும் லேசா. கரெக்டா இல்லையா? எதுக்குன்னா இங்க காத்து பட்டு கீழே வர்ற அளவுக்கு இருக்கும். பார்த்ததே இல்லையா? ரக்கைய வச்சிரு அப்படியே. அப்ப நல்லா பார்த்தனா இந்த 2 இடத்துக்கு நல்ல என்ன இருக்க போகுது? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. புரியுதா?
இப்போ ஏர் ஸ்ட்ரீம் ஹரிசான்டி சரி இப்போ சொல்லு ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்கும் இங்கே கம்மியாக இருக்கும் கரெக்டா இல்லையா? இதே நீ மாற்றி போட்டால் என்ன ஆகும்? சப்போஸ் ரெக்கை இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ரெஷர் வந்து மேலே என்னவா இருக்கும்? கீழே. அப்ப காத்து என்ன பண்ணும்? லேண்ட் ஆகுறப்ப எத்தனை பேர் போயிருக்கீங்க ஃபிளைட்ல? நீ நல்லா பார்த்தனா சைட்ல வந்து லேசர் தூக்குவாங்க பாத்தியா பின்னாடி பக்கத்து விங்ஸ். இங்க வர ரெக்கை வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் நீ வந்து கீழே இறங்குறப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த ரெக்கை இப்படி தூக்கிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் சொல்லு? வர காத்தெல்லாம் மேல போகுமா? கரெக்டா இல்லையா? அப்புறம் எதுக்குலாம் படிச்சவங்க எல்லாம் ஃபிளைட்டா ஓட்ட வைப்பாங்க? யோசிச்சு வரையில சார் நான் வந்து ஆட்டோ ஓட்டியிருக்கேன், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னைய ஓட்ட விடுங்க. எல்லாமே செக் பண்ணணும்ல. இப்ப நல்லா பாரு, சப்போஸ் காத்தெல்லாம் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம் மேல, அப்ப ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுமா? கரெக்டா இல்லையா? அப்ப என்ன நடக்கும்? காத்தெல்லாம் பிளேனை கீழே தள்ளும். அப்ப லேண்டிங்க்கு வந்து வசதியா இருக்கும். ஓகேவா? ஹெலிகாப்டரோட ரெக்கையை பார்த்திருக்கியா? ஃபேன் ரெக்கை மாதிரி தான். அது வந்து லேசா வந்து வளைச்சி வச்சிருப்பாங்க. அப்ப அடிக்கிற காத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கீழே ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்ப ஹெலிகாப்டர் மேல பறக்கும். அங்க வர வந்து பெண்ணை வச்சு ஹெலிகாப்டர் சுத்திக்கிட்டு இருக்கா இப்படி. ட்ரோன்லயே 4 ரெக்கை இருக்கும். 4 ரெக்கை நேரா இருக்காது. பாத்திருக்கியா? அதான் சொல்றேன், லேசா இப்படி வளைச்சு வச்சிருப்பாங்க ஃபேன் மாதிரி. ஓகே, இப்போ இதுல கான்செப்ட் புரியுதா? இப்போ வந்து உனக்கு 2 இடத்துல பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கும். ஹெலிகாப்டர்ல கீழ இருந்து மேல போகும்போது அந்த புஷ் எல்லாம் தரையில போடும், அதனால மேல போகும். இதுவே வானத்துக்கு போயிடுச்சுனா அந்த புஷ் எல்லாம் எங்க போகும்? எந்த புஷ்? ஏர் பிரஷர் கமிங் அந்த அட்மாஸ்பியர் இருக்கும்ல உனக்கு. இப்படிதான் காத்து தான ப்ரோ, அப்படி பறக்காது. டைட் போகாதுல. அப்ப பறக்குதா இல்லையா? பாத்திருக்கியா பறக்கும்ட்டு? இந்த முடிச்சிரும். சரி 852 852 அவ்வளவுதான். இப்ப நல்லா பாரு, காத்து வந்து இந்த இடத்துல ஒரு பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா? வெரி குட். இப்ப ஏர் ஸ்ட்ரீம் ஹரிசான்டலி பாஸ்ட் an aeroplane the speed over the top surface. மேல இருக்க சர்ஃபேஸோடது இவ்ளோ, கீழே இருக்கிறதுக்கு இவ்ளோ. இது வந்து லாஜிக் இருக்கான்னு யோசி. பிரஷர் அதிகமாச்சா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். பிரஷர் கம்மியா இருந்தா வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அப்ப நல்லா கீழே வந்து பிரஷர் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதனால தானே காத்து மேல போகும். கீழே அதிகமா இருந்துச்சுன்னா இங்க இருந்து காத்து மேல போக ஆசைப்படும்ல. கம்மியா இருக்கிற இடத்துக்கு தானே போவ. அப்ப நல்ல பாரு, வெலாசிட்டி அங்க கம்மியா இருக்குமா? அப்ப டென்சிட்டி ஆஃப் ஏர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு டிஃபரன்ஸ் கேட்கறான். நான் என்ன போட போறேன்? P1 plus half rho ஏன்னா சேம் ஹைட். ரெக்கை வந்து கிரவுண்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் சேம் ஹைட்ல தான் இருக்க போகுது. ரோ V2 ஸ்கொயர். இப்ப பிரஷர் 1ல பிரஷர் டிஃபரன்ஸ் கேக்குறான். நல்லா பாரு, இதான் ஃபிளைட்டோட ரெக்கை கிரவுண்ட்ல இருந்து பாக்குறப்ப. அப்ப இந்த ரெக்கை வந்து கீழ் பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா இந்த மேல இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஹைட் வந்து நெக்லிஜிபிளா இருக்குமா? ஹைட் டிஃபரன்ஸ் கிரவுண்ட்ல இருந்து பாக்குறப்ப ஆக்சுவலி நீ பக்கத்துல போய் பார்த்தனா அது இப்படி இருக்க போகுது. அண்ட் எஸ், இது வந்து ஒரு 10 மீட்டர் ஹைட் திக்னஸ்ல இருக்க போறது இல்லை. கரெக்டா இல்லையா? மிஞ்சி போனா ஒரு ஃபியூ சென்டிமீட்டர் திக்னஸ் தான் இருக்கும். அப்ப நீ ரோஜி ஹெச்ல போட்டு சென்டிமீட்டர் கணக்குல போட்டோன்னா பெரிய டிஃபரன்ஸ் வராது. அதனால இந்த டைம்ல நம்ம விட்டு தள்ளிடுறோம். இப்ப P1 minus P2 equal to half rho V1 V2 square minus half. கரெக்டா இல்லையா? ஈவன் இது யோசிச்சு பாரு, இது நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துருக்கோமா? சம் ஆஃப் ஒர்க் டன் பார்த்தனா half m V1 square. கரெக்டா? இதை நான் சப்போஸ் ஒர்க் டன் வந்து வால்யூமால டிவைட் பண்ண எனக்கு ப்ரெஷர் வந்துச்சா? டென்சிட்டி மாஸை வந்து வால்யூமால டிவைட் பண்ண டென்சிட்டி வந்துச்சு. ஸோ அதே ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். half rho டென்சிட்டி எவ்வளவு சொல்லியிருக்கான்? 1.293 ஒர்க் எனர்ஜி தெரியுமா? 1.293. பேசாம 1.3 வச்சுக்கலாமா? ஆனா என் மேத்ஸ் நான் எப்படி பண்ண போறேன் எனக்கு தான் தெரியும். 60 minus 45 square. 60 square minus 45 square. Half
இதை விட்டு தள்ளி இப்போதைக்கு எனக்கு 1.3 போட ஆசை இல்லை, விட்டுருவோம், அதை பார்த்துக்கலாம். 60 + 45 105 இன்ட்டு 60 - இது 15. சொல்லிட்டு பார்த்துக்கணும். A plus B, A minus B. 1575. அந்த மல்டிப்ளைலாம் பண்ண வேணாம் தம்பி. 1500 கூட வச்சுக்கோ. 1500 2ஆல டிவைட் பண்ணு. 1500 2ஆல டிவைட் பண்ணா 750 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஆப்ஷன் இது வந்து ஆன்சராக இருக்கும். அது ஆனா 140 இருந்தா புரியல என்னடா? ஆப்ஷன்ஸ் வாங்களே. 1140 இருந்தா அந்த அளவுக்கு போயிருக்காது, நீ வேணா செக் பண்ணி பாரு, அண்ணா இப்ப சொல்றாரு. நீ கால்குலேட் எடுத்து பார்த்துக்கோ. அங்க போறங்க பார்க்கலாம். 1/2 into 1 point. நானே 0.5 into 1.3 0.5ல எங்கடா இருக்கு உனக்கு மட்டும் தெரியுது? is equal to 0.5. 0.5 into 0.5 into 1.5 1.3 into 0. 105 into 15 எவ்வளோ? 1023 1018 எழுதிக்கலாமா? ஏன் இப்போ எப்படி 1023 வந்துச்சுன்னா ஆக்சுவலாக 1.293 கொடுத்தாங்க, நான் வந்து 1. சரி இப்போ பாரு, ஆஷ் ஸ்ட்ரீம் ஃப்ளோஸ் எத்தனை ஸ்லைட் இருக்குன்னு பாருங்க. இந்த இதோட நிப்பட்டிடு, நான் வெஞ்சுரி நெக்ஸ்ட் கிளாஸ் எடுத்துக்கிறேன் போதுமா? ஆஷ் ஸ்ட்ரீம் ஃப்ளோஸ் ஹரிசாண்டல் பாஸ்ட் அண்ட் ஏரோப்ளேன் டே ஏரோப்ளேன் விங் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கான். ஏரியா கொடுத்துட்டாங்க. இங்க வந்து வெலாசிட்டி சரியா? fluid ன்னு சொல்லிட்டு ஏரோப்ளேன் பத்தினா ஃபென்டாஸ்டிக். நம்ம fluid தானேங்க. நல்லா பாரு, இங்க வந்து ஏர் வருதா, இங்க ஏர் பார்ட்டிகல் வருதா, இங்க ஏர் வருமா? அதான் வருது. கரெக்டா இல்லையா? அப்ப இது ஃப்ளூயிட் தானே. நல்லா இருக்கு. அது விட ஆயிடுச்சுமா, பேசணும் பேசணும். வெரி நைஸ். சரி, தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல ஆமா இல்ல எனக்கு மூடு இல்ல. இப்ப பாரு, டாப் சர்ஃபேஸ்ல வெலாசிட்டி அதிகம், பாட்டம் சர்ஃபேஸ்ல வெலாசிட்டி கம்மி. அப்ப டாப்ல பிரஷர் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கு. அப்ப ஃளைட் வந்து மேல பறக்க போகுது. ஓகே, அப்ப P1 plus half rho V1 square equals to rho. இங்கேயும் ஹைட் இல்ல, அந்த ஹைட்டை மறந்துட வேண்டியதான் ஃபார்முலா. அப்ப P1 - P2 என்ன வரும்? Half rho V2 into square V1 square minus sorry V1 V2 square square. minus V1 square. கரெக்டா? ஓகே, Force கேக்குறாங்க நான். நோ ப்ராப்ளம். ஃபோர்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கா? ஏரோட டென்சிட்டி என்ன 1 வச்சுக்கிறேன். half How one? 1.293 போன क्वेश्चनல கொடுத்தானா? அதே வேல்யூவா? இது கான்செப்ட். சரி, 1.3 னே எழுதணும். இல்ல இங்க ஆப்ஷன் பாரு எவ்வளவு தூரமா கிடக்குது. எனக்கு 1 வேறது ஈஸி தானே. சரி ஓகே, நீ தான் கால்குலேட்டர் வச்சு சால்வ் பண்ணுவீல. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 100, சப்ட்ராக்ட் பண்ணா 20. அப்ப என்ன வருது? 1000 வருதா? நான் கண்டுபிடிச்சது என்னது? Pressure difference. டெல்டா P. நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், அந்த ப்ரெஷர் இப்படி இருக்குது, ஒரு ப்ரெஷர் இப்படி இருக்குது, கரெக்டா? அப்ப இங்க ஃபோர்ஸ் ஆக்டிங் எவ்வளோ? சேஞ்ச் இன் ப்ரெஷர் இன்டு ஏரியாவா? சுத்தி சுத்தி இந்த சின்ன வயசுல சுத்திக்கிட்டு இருப்பாங்க பத்தியா, எல்லா வேலையும் பண்ணுவான். ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1000. ஏரியா எவ்வளோ? 4. 4000. அப்ப அவங்களே என்னதான் எடுத்திருக்காங்க? 1 தான் எடுத்திருக்காங்க. அப்ராக்சிமேட். இப்ப இது ஒரு கொஸ்டின், இதோட பார்த்தனா முடிச்சுக்கலாம். A wind with speed 40 meter per second. சரி, அப்ப நல்ல பாரு, இன்னைக்கு வந்து மொத்தத்துக்கு 2 கொஸ்டின் தான் நீட்ல கேட்டிருக்காங்க பார்த்த டாபிக்ல. கேன்சல் அந்த வருஷம் அந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, கேன்சல் பண்ணாங்க, அப்புறம் ரீ எக்ஸாம் வச்சாங்க. அதான் அவன் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன? பட்டாங்க அப்ப எப்படி உங்களுக்கு क्वेश्चन கிடைச்சிச்சு? நடத்தின எக்ஸாம் கேன்சல் ஆச்சு. எழுதிட்டு அடுத்து கோமா வேற. a wind with speed சரி விடு ஃளைட். a wind with speed 40 meter per second blows parallel to the roof of the house. ஒரு ஹவுஸ் இருக்கு.
இந்த ஹவுஸ்க்கு மேலே இந்த மாதிரி டைரக்ஷனில் என்ன இருக்க போகுது, விண்டு வந்து ஃப்ளோ ஆக போகுது. புரியுதா? ஹவுஸ் ஏரியா ஆஃப் த ரூஃப் இஸ் 250. Roof of the area is 250 meter. Assume that the pressure inside the house is atmospheric pressure. வீட்டுக்குள்ள இருக்க போற pressure எவ்வளோ? Atmospheric pressure. 10 to the power of 5. Very good. P naught. The force exerted by the wind on the roof and the direction of the force. Force எவ்வளோ exert ஆக போகுது? சரியா? எவ்வளோ force exert ஆக போகுது? இப்போ நல்லா பாரு, வீட்டுக்குள்ளார வெளியே காத்து உள்ள போச்சு, வெளியே காத்து போகுதுன்னா வீட்டுக்குள்ளார காத்தோட வெலாசிட்டி என்ன? 10 to the power of 5. என்ன ப்ரோ? சரி, இப்ப வீட்டுக்கு வெளியே ஜன்னல் கொஸ்டின் எங்கேயாச்சும் இருக்கா? வீட்டுக்கு வெளியே வந்து நல்ல ஒரு சைக்ளோனே வருதுன்னு வச்சுக்கலாம், ரூம்குள்ளார காத்து போகுமா? வெலாசிட்டி 0 ஆக போகுது. அப்ப இங்க வந்து வெலாசிட்டி கம்மினா இங்க பிரஷர் அதிகமா இருக்குமா? மேல பிரஷர் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகே, அப்ப நல்லா பாரு, P0 plus half rho V square இதுதான் 0 ஆயிரும். கரெக்டா? ஏன்னா ரூம்குள்ளார காத்து இருக்க போறது, அதனால தான் P0 எடுத்தேன். வெளியில இருக்க போற பிரஷர் சம் P1 plus half rho, இது எங்கிட்ட கொண்டு வந்துட்டேன்னா P0 minus P1 equal to half rho V square. half density என்ன கொடுத்திருக்கானா? 1.2. velocity எவ்வளோ? 40. இந்த 0 ஒன்று கேன்சல் பண்ணிட்டேன்னா 4 2s are 8. 8 into 12 எவ்வளோ? Bro, 12 into 20 into 96. என்ன சம்ம சொல், நீ சொல்லு. 12 into 20 into 4 னு சொன்னீங்க. எவ்வளோ? 240 into 4. 4 40யா? 4. எவ்வளோ? 240 into 4 bro. எவ்வளோ? சொல்லுங்க. நீ தானே சொல்லணும், மேத்ஸ் நோட்டை மூடி வச்சுக்கோ. மைண்ட் கால்குலேஷன். மைண்ட் கால்குலேஷன் ஆன்சர் வந்ததாண்டா மைண்ட் கால்குலேஷன். 960. கரெக்டா? இத சரி பாஸ்கல் இல்ல, நியூட்டன் பெர் மீட்டர். ஏன்னா இது ஃபுல்லாவே நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தானே, பாஸ்கல் எங்க போச்சு அறிவு? அதான் ஃபர்ஸ்டே போட்டேன். கரெக்டா? 960 பாஸ்கல். இது என்னது? பிரஷர் டிஃபரன்ஸ். அப்ப நல்லா பாரு, எங்க பிரஷர் அதிகம்? P0 P1. ஆமா, வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியே இருக்கிற பிரஷரோட டிஃபரன்ஸ். இப்போ எங்க பிரஷர் அதிகம்? கீழ ரூஃப். பிரஷர் எங்க அதிகம்? அப்ப என்ன இங்க பாரு, P0 minus P1. அப்ப வீட்டுக்குள்ள பிரஷர் அதிகம். அப்போ காத்து வந்து கீழ இருந்து மேல போகும், மேல இருந்து கீழ வருமா? சப்போஸ் there is a facility. கீழ இருந்து மேல. Suppose there is a facility. Suppose there is a facility. சரியா? காத்து வந்து போக முடியும்னு வச்சுக்கலாம். வென்டிலேட்டர். அப்ப காத்து வந்து மேல இருந்து கீழ வருமா, கீழ இருந்து மேல போகும்? மேல இருந்து கீழ வந்து பிரஷர் எங்க அதிகம்? கீழ. அப்ப காத்து எங்க வரும்? கீழ இருந்து மேல தான் ப்ரோ போகும். மேல தான் போகும். அதுதான் சொன்னேன். சரி, நீ வந்து எப்பயாச்சு பைக்ல போறப்ப கேப் மாட்டிட்டு போயிருக்கியா? வெரி குட். இது கேப். இந்த வீடு தான் என்னது? உன்னோட கேப்னு வச்சுக்கோ. சரியா மேடம்? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் கவனிக்காதான் வாய் பேசாத, அது செட் ஸ்கொயராம். அது பெஞ்சில போட்டுறது. இன்னும் உனக்கு எல்லாமே ஞாபகம். சரி வை வை, நீ வை. இப்ப பாரு, ஒன்னாலதான் கிளாஸ்க்கே பிரச்சனை. இங்க பாரு, இது உன் கேப்னு வச்சுக்கோ. சரியா? கேப். இப்ப நல்லா பாரு, கேப்புக்கு மேல காத்து வேகமா போகுமா இல்ல கீழே காத்து வேகமா போகுமா? மேலதான் காத்து வேகமா போகும். அதனால இப்போ கேப் வந்து மேல பறக்க ட்ரை பண்ணுமா கீழே பறக்க ட்ரை பண்ணும்? மேல. ஓ, நீ கேப் போட்டனா கீழே பறக்குமா எப்பயாச்சும்? ஏன் மேல போகுது? ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இங்க பிரஷர் அதிகமா இருக்கும், மேல பிரஷர் கம்மி. இங்க ஏன் பிரஷர் அதிகம்? நல்லா பாரு, இங்க வந்த காத்து வந்து உன் தலையில பட்டு பெருசா தூரமா போக முடியாது. பட் மேல பார்த்தீங்கன்னா காத்து ஃப்ரீயா போகலாம். அப்ப காத்து ஃப்ரீயா போகுதுன்னு சொன்னா அங்க என்னவா இருக்கும்? பிரஷர் கம்மியா இருக்கும். பிரஷர் கம்மியா இருக்கும். கீழே பிரஷர் என்னவா இருக்கும்?
அப்ப உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னே அது என்ன பண்ண ட்ரை பண்ணும், இந்த ஃபோர்ஸ் வந்து மேல கொடுக்குமா, ஏன்னா இங்க ப்ரெஷர் அதிகம் இங்க ப்ரெஷர் கம்மி. புரியுதா? தேங்க்யூ. யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்லைண்ணா. வெரி குட். அப்போ வந்துட்டு ஏரியா ஃபோர்ஸ் கேட்குறான், அப்ப ப்ரெஷர் வந்து அப்வர்டா டவுன்வர்டா? அப்வர்ட். சொல்லு. 960 இன்டூ ஏரியா. ஏரியா என்ன? ஆ 4.8. மேத்ஸும் தெரியாது ஃபிசிக்ஸும் தெரியாது. 2.4. Option A. 2.42. புரியுதா ஏன் அப்வர்ட் போச்சுன்னு? வெரி குட். ஸோ இதோட வந்து இன்னைக்கு கிளாஸ் கட் பண்ணிக்கலாம். வென்ச்சுரி மீட்டர் Beautiful bro. அது வந்து தண்ணி, சரியா? ப்ரோ இது தெர்மல் Pressure. மாமா தேங்க்யூ. பை சில்ட்ரன்ஸ் நீ எப்போ வீட்டுக்கு போற?